வணக்கம். இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 உள்ள கல்வி அழகே அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, வேற்றுமை இந்த பாடங்களுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடையை மட்டும் நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல்வி அழகே அழகு இது நீதிநெறி விளக்கப்பாடல். இந்த நீதிநெறி விளக்கப்பாடலின் ஆசிரியர் குமர குருபரர். அதற்கடுத்து பயிற்சியில் பார்த்திங்கன்னா சரியான விடையில் கற்றவருக்கு அழகு தருவது கல்வி, நெடில் ஈ சரியான ஆன்சர். அதற்கடுத்து கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால், குறில் ஈ சரியான பதில். இந்த சொற்றொடரில் அமைத்து எழுதுக உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ நான் வழங்குகிறேன். அதற்கடுத்து புத்தியை தீட்டு அப்படிங்கிற பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு. இவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியர். இந்த பயிற்சியில் பாருங்கள், சரியான விடையில் என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் என்று வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி. நெடில் ஆ சரியான பதில். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா, குறில் ஈ சரியான பதில். பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பகைவன் என்றாலும், சரியான பதில். அதற்கு அடுத்த பாடம் பல்துறை கல்வி. இதில் பயிற்சி எப்படின்னா, சரியான விடையில் பாருங்கள், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி, நெடில் ஆ சரியான பதில். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம்தான், குறில் ஆ சரியான பதில். இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. எதுல? தொழில்துறையில் நுழைவதற்கு கருவியாக உள்ளது. அதற்கடுத்து கோடிட்ட இடம். கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். என்ன உண்டென்பது? வளர்ச்சி. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். அதற்கடுத்து புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாதது காவிய இன்பமாகும். அதற்கடுத்து பொறுத்துகையில் பாருங்களேன், இயற்கை ஓவியம் 10 பாட்டு செய்யும். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். அதற்கு அடுத்த பாடம் வேற்றுமை. இப்போ வேற்றுமை என்றால் என்ன என்பதே பார்த்திங்கன்னா, ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? வேற்றுமை, நெடில் ஈ சரியான பதில். இப்போ இந்த வேற்றுமை உங்களுக்கு 8 வேற்றுமை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இடையில் இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகளுக்கு தான் உருபு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அப்படின்னு ஏற்கனவே இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வழங்கியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 8ஆம் வேற்றுமை என்ன வேற்றுமை? விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. குறில் ஈ சரியான பதில். உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். உடனிகழ்ச்சி பொருள் என்னது? அண்ணனோடு தம்பி, தம்பியோடு அண்ணன், அப்படி வர்றது எல்லாம். அதில் இது 3ஆம் வேற்றுமை. ஒடு ஓடு என்பது 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். ஆண் ஆள் வந்தாலும் அது என்னது? 3ஆம் வேற்றுமை தான். அதற்கடுத்து மலர் பானையை வணைந்தால் இத்தொடரில் டேஸ் பொருளை குறிக்கிறது. என்னது? ஆக்கல் என்ற பொருளை, அதாவது மலர் பானையை வணைந்தால் உருவாக்குறா, அப்போ இது ஆக்கல். அதற்கடுத்து பொறுத்துக பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை. ஒன்று 3ஆம் வேற்றுமைனா என்னது? மண்ணால் குதிரை செய்த. ஆள் ஆண் வந்தால் ஒடு ஓடு வந்தாலாம் 3ஆம் வேற்றுமைன்னு சொன்னான். 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை என்னது? கூ, ராமனுக்கு தம்பி இலக்குவன். கூ இருக்கிறதால அது ராமனுக்கு தம்பி இலக்குவன் 2. 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை என்னது? ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏ கலைவன். அந்த கலை இல் இன் வந்தாவே அது என்னது? 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை அது என்னது? பயிரினது தேர். அப்போ இந்த அது வந்தாவே என்னது? 6ஆம் வேற்றுமை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை நீங்களும் படித்து பயன்பெறவும், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும். நன்றி.